அதாவது அப்படி டேக்லேயே போட்டோம். இயரோட வாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷார்ட்ஸில் பார்த்துருக்கேன். வந்து பெரிய வீடியோ போடுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது ஒர்க்லால். ஸோ வந்து இப்போது டே டூவில் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே பிளாக் பீச்சில் போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி பல ஐடியாக்கள் வச்சுருக்கிறோம். அது என்னென்னலாம் அப்படின்னு சொல்லி அப்படி தொடர்ந்து பார்ப்பீங்க. இப்போ போயிட்டு சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடையாது. போன ஒர்க்லாம் வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிபெட்டியன் ஃபுட்டு, அதுக்கப்புறம் செட்டிநாடு ஃபுட்டு, கேரளா ஆத்தன்டிக் ஃபுட்டு அதெல்லாம் சாப்பிட்ருக்கோம்ல. அந்த மாதிரி அதே கடையில் ட்ரை பண்ணாமல் வேறு ஏதாவது கடையில் போயிட்டு நல்லா ஒரு ஃபுட்டாக தேடி கண்டுபிடிக்கிறதா வேலை. அது எங்கெல்லாம் சாப்பிட்றாங்க நான் யாருக்கு தெரியல. இது வீடியோக்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் நான் சாப்பிட்றேன், எங்கெல்லாம் ஸ்டே பண்ணி ரூம் காட்டுறோம். சூப்பராக ஒரு ரூம் மாட்டிருக்கு எனக்கு. இந்த ரூமோட கான்டாக்ட் நம்பர், லொக்கேஷன் எல்லாமே பண்ணுறேன். அதெல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து நிறையா வந்து வீட்டுக்கு வாங்குற மாதிரி பொருள்லாம் நிறையா வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்ட்டு, ஸோ அந்த மாதிரி நிறையா வாங்கலாம். ட்ரெஸ்ஸஸ் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு. நம்ம வந்து ஒர்க்லாம் வந்துட்டோம், இங்கே போடுற மாதிரி ட்ரெஸ் இல்லையே அப்படின்லாம் ஃபீல் பண்ணவே தேவையில்ல. ஸோ நீங்கள் வந்து பீச் சைடில் போடுற மாதிரியும் வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே அப்படியே பீச் சைடில் அப்படியே பார்த்த மாதிரி இங்கே பீச் வியூ ஒரு கிளைமேட் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வர்க்கலாவோட கிளிஃபோட மெயின் பீச். அங்கே கூட்டங்கள் இருக்கிறத பார்த்தாலே தெரியும். நம்ம மெரினா பீச் அளவுக்கு இருக்காது, பட் நம்ம பெசன்ட் நகர் பீச் அளவுக்கு கூட்டம் இருக்குதா. ஆனால் பெசன்ட் நகர் பீச்சோட நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட் அப்படியே இந்த சைடு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடு வந்து பிளாக் சாண்ட் பீச்னு வந்து அது சூப்பராக இருக்கும். அந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். பயங்கரமான ஒரு இதாக இருக்குங்க. வந்தீங்கன்னா இங்கேயும் ட்ரை பண்ணுங்கள். மக்களோட இல்லை ப்ரைவேட்டாக வேணும்னா நீங்கள் அங்கே போய்க்கலாம். இங்கே எல்லா பீச்சுமே ஃப்ரீ தான், காசு கொடுத்து போகணும் அந்த மாதிரி கதையே கிடையாது. சாலட்டு, ஃப்ரெஷ் ஜூஸு, டேஸ்ட்டு, ஹோம்மேடு எல்லாமே 500 ரூபாய்க்கு மேலே இருக்குது. நம்ம சாப்பிட்ற அளவுக்கு வெஜிடபிள் டால் பட்டர் மசாலா நமக்கெல்லாம் செட் ஆகுமா? இந்த கடை வந்து நமக்கு செட் ஆகாதனால அந்த கடையை தேடி போவோம். நம்ம திடீர்னு கிளம்பி வந்தனால வந்து ஃபோன்லேயே தான் ஷூட்டு போகுது. ஆக்சுவலாக இன்றைக்கி கிளைமேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. செம்ம கிளைமேட் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பீச்சு, அந்த கிளைமேட் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு ஃபுட்டேஜ் நான் அங்கே பிளாக் சாண்ட் பீச்சில் எடுத்தேன். அந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அதுலேயே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஏதாவது ஒரு கடையில் போய் சாப்பிடலாம். ஸோ எங்கேயுமே ஃபுட்டு கிடைக்காம போனாலும் நம்ம ஃபுட்டும் கடையிலே சாப்பிடலாம். அந்த வீடியோ பார்க்காட்டி நான் லிங்க் கொடுக்குறேன், அதில் பாருங்கள். ஸோ அந்த கடைக்கு தான் லாஸ்ட்டாக வந்துருக்கோம். இங்கே வந்துமே வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவோட அந்த மீல்ஸ் கிடையாது. அந்த மீல்ஸ் இல்லை, டைம் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போயே வந்து 3:40 ஆயிடுச்சு மணி. அதனால் வந்து பரோட்டாவும் பீஃப் கறியும் சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து எப்படி இருக்குது, அதனால் டயர்டாக இருக்குது, பேச போகலாம். நான் சாப்பிட்டு தெம்பாக பேசுகிறேன். பீஃப் இங்கே சூப்பராக இருக்கும். பொரோட்டா இங்கே சாப்பிட்ருக்கேன். நான் ஃபஸ்ட்டே வந்தப்பே பொரோட்டா தான் சாப்பிட்ருப்பேன். நீங்கள் ரீல்ஸ்லேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லேயே நான் அதை போட்டிருப்பேன். பார்க்காதவங்க வர்க்கலாம். இந்த வாட்டி வந்த ஷார்ட்ஸ் நிறையா போட்டிருக்கேன், அதை பார்க்கலாம் பாருங்கள். ரீல்ஸ் சாப்பிட்றோம்னா இன்ஸ்டாகிராம் பாருங்கள். பொரோட்டா சூப்பராக இருக்கும், பீஃப் கறி எப்படி இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு சொல்கிறேன். ஸோ ஆர்டர் பண்ண பீஃபு பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் அன்னைக்கு காலைல சாப்பிடுவோம், செம்ம சாப்பிடாது. இன்றைக்கி கொஞ்சம் ஆர்டர் ரிவ்யூ காலைல ஸோ அதோட பீஃப் கொஞ்சம் ஹார்டாக இருக்குமா இருக்குது. ஹார்டாக தான் இருக்குது. இல்லை அது எலும்பு வந்து அதோட சூப்பராக பீஃப் வந்து கண்டிப்பாக வந்தால் ட்ரை பண்ணுறது சரியான பீஃபு. பரோட்டா வந்து கொஞ்சம் ஆடினால கொஞ்சம் ஆடாது, பட் பரோட்டா கூட இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு தான். இங்கே ஒரு மோர் குழம்பு இருக்குது. அந்த மோர் குழம்போட இந்த பரோட்டா வச்சு இந்த பீஃப் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, எவ்வளோ சாப்பிட்டு மோர் குழம்போட அந்த பீஃப் எடுத்து அல்டிமேட் பெஸ்ட்டு. நான் டேஸ்ட் தெரியும்.
கண்டிப்பாக அவர்களாக வந்தீங்கன்னா இந்த கடையை நான் போன வாட்டியே சொன்னேன், புட்டுக்கும் கடலை கறிக்கும் சூப்பராக இருந்துச்சு. இந்த டைமும் சொல்கிறேன், பரோட்டா பீஃப் இந்த குழம்பு அதெல்லாம் வேற லெவல். கண்டிப்பாக வந்தால் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் டேஸ்ட்டும் வேறு லெவல் இருக்கும். ஸோ அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ரூம் போகலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். இங்கே நான் மேலேருந்து காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த பீச் அப்படியே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு லைன் தெரியுது பார்த்தீங்களா, ஸோ இந்த லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைனுக்கு இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு, ஸோ இந்த இடத்துல வந்து டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த லைனில் நின்னீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த லைன் முடியவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். அங்கே கூப்பிட்டு போவாங்க, அங்கே கூப்பிட்டு போய் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த மாதிரி கடலுக்கு நடுவில் கொஞ்சம் அப்படியே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வெளில வரலாம். ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ் தான். இதுக்கு இவ்வளோ கூட்டத்தை தாண்டி போய் அங்கே ஃபோட்டோ எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நிற்க மாட்டேன். நீங்கள் யாராவது வந்து நிற்கிறதா இருந்தால் கண்டிப்பாக அங்கே போயிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் அப்படியே போய் மேலே கிளிஃப் இருக்குல்ல, கிளிஃபில் ஏறிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு தெரில. ஆனால் செம்ம டயர்டாக இருக்குது, நைட் நல்லா தூங்க போகிறோம் அப்படின்னு தெரியுது. நான் அந்த பீச் உங்களுக்கு காட்டுறோம், சூப்பராக இருக்கும். பீச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே கிளிஃப் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த கிளிஃபில் வந்து அப்படியே கீழே தான் இந்த பீச் அப்படியே இருக்குது. ஸோ இதில் ஹைலைட் என்னென்னா, அந்த கிளிஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மரம் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மரத்துல எல்லாம் வந்து நிறையா கப்புள்ஸ் வந்து பயங்கரமாக ஃபன் பண்ணிருக்காங்க. இது வந்து இந்த லவ் பண்ணுறவங்களுக்கு, இந்த வீட்டுக்கு தெரியாமல் அப்படியே டூர் வந்தவங்களுக்கு, ஸோ அதுக்கெல்லாம் ஒரு சரியான ஸ்பாட்டு. என் கண்படவே அப்படியே கொஞ்சம் ஒத்து பார்த்தா நிறையா விஷயங்கள் தெரியுது. இது வந்து என் காலேஜில் ஒரு தவறு தான், மோகனுன்னு சொல்லிட்டு, அவனுக்கு கரெக்டான ஸ்பாட்டு அப்படின்னு நினைக்கிறேன். அவனை வந்து இந்த இடத்துக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன், இல்லை நானே ரெக்கமெண்ட் பண்ணி ஏய் நீ பண்ணுற வேலைக்கெல்லாம் இங்கே வேணால் கரெக்டாக இருக்கும்டா அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு. ஸோ அதை தாண்டி நிறையா இங்கே கேம்ஸு ஃபன்னாகவே இருக்குங்க. இங்கே பாருங்களேன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் வந்து மண்ணை மூடி ஜாலியாக அப்படியே விளாண்டுட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி அங்கே உங்களுக்கு தெரியுதா, ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்களேன், அங்கெல்லாம் வந்து பாய்ஸ் வந்து மண் போட்டு மூடி ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க. சின்ன வயசு ஞாபகங்களும் நிறையா வருது. அப்படியே நம்ம இருந்தால் அந்த அங்கே ஒரு படிக்கட்டு தெரியுது பார்த்தீங்களா, அந்த படிக்கட்டு வழியாக அப்படியே மேலே ஏறி இங்கே ஒரு மலை முடியுதா, ஸோ இதே மாதிரி அங்கே ஒரு மலை ஆரம்பிக்கும். அங்கே நம்ம போக போகிறோம். நல்லா டிஷர்ட்லாம் மாற்றிட்டு பிளாக் பீச் அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ பிளாக் பீச் கிட்ட அப்படியே நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா நான் போன வாட்டி வரும்போது ஃபுல்லாகவே பிளாக்காக இருந்துச்சு. அந்த வீடியோ என்கிட்ட இருந்தால் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே இருக்குல்ல, இங்கே மட்டும்தான் பிளாக்காக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி வந்து அப்படியே கடலில் சேர்ற மாதிரி இருக்குது பாருங்களேன். அவங்க வந்து அப்படியே கடலில் சேர்ற மாதிரி ஒரு இடமா இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறையா ஃபாரின், அதான் அந்த பீச்சோட இந்த பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் நிறையா பேர் இங்கே வருவாங்க. ஸோ அதோட மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே நம்மள்ட்ட ஜாலியாக பேசுகிறாங்க. ஜாலியாக பேசுகிறது, நம்மள்ட்ட வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குது அவங்களுக்கும் நம்மளுக்கும். ஆனால் நான் அந்த பீச்சில் அப்படி கிடையாது. அந்த பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு அடிசக்தியாகவே பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா வந்து காலிலேருந்து நாங்கள் காலையில் இங்கே வரும்போது இருக்கட்டும், ஃப்ரீயாக இருக்கட்டும், எல்லாருமே நம்மள்ட்ட சூப்பராக பேசுகிறாங்க. ஸோ அப்படியே போயிட்டு அந்த பீச் இல்லை, ஸோ அங்கே தான் வந்து நம்ம போக போகிறோம். பிளாக் பீச்சோட டாப்பில் நிற்கிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுது பார்த்தீங்களா, ஸோ அங்கே கலர் கலராக தெரியுது பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல ரைட்டாக. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வர்க்கலா கிளிஃப். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நடந்து இங்கே வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துருக்கோம். ஸோ செம்மையாக இருந்துச்சு. இப்போ வந்து கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் வந்து சூப்பர் கலராக இருந்துச்சு. ஸோ இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து இங்கே இருக்க வியூஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சூப்பரான இதாக இருக்குது. ஸோ நாங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்து எங்கள் கவலை எல்லாத்தையும் மறந்துட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், அடுத்து நம்மளுக்கு என்ன நடக்க போகுது, 24 அப்போ ஒரு 12 மாதம் எப்படி போக போகுது, அது எல்லாத்தையும் மறந்துட்டு இங்கே உட்காந்து இந்த கடலை பார்த்து பீஸாக எவ்வளோக்கு எவ்வளோ இன்றைக்கி ஒரு நாள் பீஸாக இருக்க முடியுமோ அவ்வளோ பீஸாக இருக்கலான்னு இருக்கோம். நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீன் வந்து நிறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற மீனை நீங்கள் பார்கெயின் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மீன் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே சமைச்சு கொடுத்துருவாங்க. ஸோ சமைக்கிறதுக்கு காசு பே பண்ண தேவையில்ல, மீனுக்கு மட்டும் நீங்கள் காசு பே பண்ணால் போகும். சம்மர் டைமில் நைட்டு டின்னராகவே வந்து பார்த்திங்கன்னா ஷவர்மா தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கோம். ஆளுக்கு ஒரு ஷவர்மா. ஸோ அது வந்து தரக்கு சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்குங்க அது. ஸோ வந்து ஷவர்மா தான் டின்னராக சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு அப்படியே போய் தூங்கிடலான்னு ஒரு ஐடியா. ஏன்னா நாளைக்கு ஈவினிங் ட்ரெயின் ஏறி போனோம். இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா ஷவர்மா 100 ரூபா தாங்க. இங்கே நம்ம ஊரில் என்ன ரேட்டோ அதே தான். இங்கே நம்ம ஸ்ட்ரீட் ஷவர்மாவில் எல்லாம் வந்து அதே 100 ரூபா தான். ஸோ அதே ரேட்டு தான். இங்கே சன்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை, அந்த கொடையோட லொக்கேஷன் இங்கே தரேன். இங்கே ஷவர்மா மட்டும் ரேட்டு கம்மி, அதெல்லாம் ரேட்டு அதிகம்.
ஸோ மெனு கார்டு நாங்கள் இப்போ தான் பார்த்தோம். மற்ற எல்லாமே ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ பாய், நான் போய் நல்லா தூங்க போகிறேன். நாளைக்கு காலைல வேணால் இன்னொரு வீடியோ வந்தாலும் வரலாம். பாய்.